சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட துறைப்பாக்கம் எழில்நகர் பகுதியில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களில் வசிக்கும் மக்கள் தண்ணீர் தட்டுப்பாட்டால் அவதிக்குள்ளாகியுள்ளனர். எழில்நகர் பகுதியில் 4 அடுக்கு கொண்ட 43 அரசு அடுக்குமாடி கட்டிடங்களில் 6000 வீடுகள் உள்ளன. இங்கு 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் 5 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் போதுமான தண்ணீர் இல்லாததால் அவதிக்குள்ளாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குடியிருப்பு பகுதியில் சேதமடைந்துள்ள குடிநீர் குழாய்களை சரி செய்து குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பதான் ஒரு 15 நாளா ரொம்ப தண்ணி பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு. இது நாங்க என்ன பண்றது ஏது பண்ணு தெரியல. குழந்தைங்களா வச்சிருக்கோம். அது எனக்கு பார்த்து போய் அங்க போய் நாங்க ஆபீஸ்ல போய் சொல்றோம். சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் விடுறேன்னு சொல்றாங்க. சரியான ரெஸ்பான்ஸே கிடையாது. 1 hour விடுறாங்க தண்ணி. அந்த 1 hourல ½ an hourல தண்ணி ஏறதுக்கே ½ an hour ஆகுது எங்களுக்கு விடுறதுக்கு. மேல ஏறதுக்கு ½ an hour ஆகுது. ஒரு டேங்க்ல ஃபில் பண்ணி வரதுக்குள்ள தண்ணி ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை நான் கால் பண்ணா போங்க விடுறேன். இதான் சார் சொல்றாங்களே. தண்ணி பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். தண்ணி வாளுங்க ஒண்ணு திறக்குறாங்க, ஒண்ணு திறக்க மாட்டுறாங்க. நாங்க போய் பொம்பளைக்கு போய் திறக்கத்தா இருக்குது. கேட்டா போமா வரும்னு சொல்றாங்க. எப்படி எப்ப வரும் தண்ணி? நைட்டு 10 மணிக்கு விடுறாங்க தண்ணி. நாங்க தூங்கணுமா வேலைக்கு போட்டா நாங்க என்ன செய்யறது? அதுதான் காலையில விடணும். அப்படின்னா நைட்டு ஒரு 5 மணிக்கு விட்டா கூட பரவாயில்ல. எப்ப விடுறாங்க எப்ப விடுறாங்களோ தெரியுமா? அது நைட்ல தூங்க சொல்ல விடுறாங்க, மூச்சிருக்கு சொல்ல விட மாட்டுறாங்க. அதாவது மேல டேங்க்ல இருக்கிற தண்ணி நாங்க குடிக்கிறதுக்குள்ள யூஸ் பண்ண முடியல சார். அந்த தண்ணியை ஏன்னா டேங்க் கழுவ மாட்டாங்க. ஒரு சீரான ஒரு இதுவும் இல்லை. மேல நீங்களே பாத்தீங்க, ஆல்ரெடி நீங்க வீடியோ எடுத்தீங்க, போட்டோ எடுத்தீங்க, அதை பாத்தீங்க. அந்த தண்ணியை நாங்க குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ண முடியல. சமையலுக்கு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க அரிசி உலை போட்டு அதுல சமையல் செய்ய வேண்டியதா இருக்குது. அதனால நாங்க கேன் தண்ணி தான் வாங்கி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க கேன் தண்ணி தான் சார் யூஸ் பண்றோம். ஏன்னா இந்த தண்ணியை குடிச்சிட்டு நாங்க உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு அதுக்கு 40 ரூபா போனா போதுன்னு சொல்லி 40 ரூபா கடையில கொடுத்து நாங்க கேன் தண்ணி வாங்கி கேன் தண்ணி குடிக்கிறோம் சார்.